வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறமாகிய ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் சேர்ந்து இந்த நாளில் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இருக்கிற இடங்களில் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், வாக்கு மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம், எபனேசரே உமக்கு ஸ்தோத்திரம், இமானுவேலே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அடைக்கலமே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அரணே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் கோட்டையே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் தேவ பிரசன்னம் ஆளுகை செய்ய முடியும் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த ஆராதனையிலே பாடல்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், துதி, ஆராதனை, செய்திகள், சங்கீதம் எல்லாவற்றிலும் ஆளுகை இருக்க முடியும் ஜெபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு மேல தேவ பிரசன்னம் ஆளுகை செய்ய முடியாய் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கோடா கோடி ஸ்தோத்திரமேறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் என் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தி பாடி நன்றி கூறுவோம். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தி கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவகுமாரன் வந்திடுவார். தூய முகம் கண்டு கெம்பீரிப்போம். தூய முகம் கண்டு கெம்பீரிப்போம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் என் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. வானத்திற்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் உள்ள எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளிலும் பாடி துதித்து ஆராதிக்க தேவன் எங்களுக்கு தந்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகள் பாட போறாங்க, ஆராதிக்க போறாங்க. நம்முடைய பிரசன்ன ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. சூழல் நிமித்தமாய் ஆங்காங்கே வீடுகளிலும் ஆங்காங்கே தூர இடங்களிலிருந்து எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவருமே தேவ பிரசன்னம் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஆவியில பாட, ஆவியில ஜெபிக்க, ஆவியில ஆராதிக்க கிருபை தாரும். ஆராதனை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தீர்க்க தரிசன வார்த்தைகள் வெளிப்படட்டும். ஆராதித்துக் கொண்டிருக்கும் போதே சுகமளிக்கும் வல்லமை வெளிப்படட்டும். அப்படி இன்னைக்கு ஆராதனை பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நாம் கொஞ்ச நேரம் பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பாஸ்டர் ஜோயல் எஸ்ராஜ் அவர்கள் நம்மை பாடல் ஆராதனை நடத்துவார்கள். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் இணைந்து ஆண்டுடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். சேர்ந்து பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய ஆண்டவர் துதிகளில் வாசம் பண்ணுகிற கர்த்தர். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஆமென். நான் பாடும்போது நீர் மீட்டுக் கொண்ட என் ஆத்துமா கெம்பீரித்து மகிழும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தருடைய நாமத்தை போற்றி புகழுங்கள், புகழுங்கள், பாடுவோம். கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்லுவேன். நன்றியோடு இந்த பாடலை பாடுவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா,
நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கி நீ, பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கி நீ, பூரண சுகமாக்கி நீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர். பாடுவோம். கரங்களை கண்மணி போல காத்தவர், காலமெல்லாம் காத்தீர், காலமெல்லாம் காத்தீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், ஆமென், உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டி நீ, பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால், நீ பலத்தால் இடை கட்டின தேவன், பலத்தால் இடை கட்டி நீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையாய் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே, கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். முள்மூடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். ஆமென். திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர், சாத்தானை ஜெயித்து விட்டீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன்,
நான் எப்படி நன்றி சொல்வேன். நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் சொல்லுவோம். நீர் செய்த அதிசயம் 1000 உண்டப்பா. நீர் அதிசயங்களை செய்கிறவர். நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். மீண்டும் சொல்லுவோம். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. அவருடைய வசனம் சொல்லுகிறது, தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்மையில் இருந்த நம்மை நினைவு கூறுகிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே. என்னால் மறக்கப்படுவதில் இல்லை என்று சொன்ன கர்த்தர், என்னை மறவாத இயேசு நாதாவர். ஒருபோதும் மறக்கிற தேவன் அல்ல, மறப்பதற்கு அநீதி உள்ள கர்த்தர் அல்ல. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். தீமைக்காக அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மை நினைவு கூறுகிற தேவன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தலைப்படுவது இல்லை. தேவன் நினைவு கூறுகிற கர்த்தர். மீண்டும் அந்த வார்த்தை அறிக்கை பண்ணுவோம். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைவு கூறுகிற கர்த்தர். ஒரு பாடலை பாடி நம்ம ஆண்டவர் ஆராதிக்கலாம். தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம், அதை சார்ந்து சார்ந்து அனுதினமும் மகிழ்ந்து வாழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, praise the Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம், அதை சார்ந்து சார்ந்து அனுதினமும் மகிழ்ந்து வாழுகிறேன். தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம், அதை சார்ந்து சார்ந்து அனுதினமும் மகிழ்ந்து வாழுகிறேன். அல்லேலூயா, அவர் வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவே. அல்லேலூயா, அவர் வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவே. துன்ப நேரத்தில் ஆறுதல் அளிக்கும் இன்ப கிருபை இதே.
தொல்லை கவலைகள் கண்ணீர் துடைக்கும் அன்பின் கிருபை இது. துன்ப நேரத்தில் ஆறுதல் அளிக்கும் இன்ப கிருபை இதே. தொல்லை கவலைகள் கண்ணீர் துடைக்கும் அன்பின் கிருபை இதே. அல்லேலூயா, அவர் வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவே. அல்லேலூயா, அவர் வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம். அதை சார்ந்து சார்ந்து அனுதினமும் மகிழ்ந்து வாழ்ந்திடுவேன். தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம். அதை சார்ந்து சார்ந்து அனுதினமும் மகிழ்ந்து வாழுகிறேன். நேசிப்பவரெல்லாம் தள்ளிவிட்டாலும் நேசரின் கரம் தாங்கும். உற்றாரூர் நன்மையுள்ளோர் நம்புவேன் அவரையே நான். நேசிப்பவரெல்லாம் தள்ளிவிட்டாலும் நேசரின் கரம் தாங்கும். உற்றாரிலும் உண்மையிலோர் அவர் நம்புவேன் அவரையே நான். அல்லேலூயா, அவர் வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவே. அல்லேலூயா, அவர் வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம். அதை சார்ந்து சார்ந்து அனுதினமும் மகிழ்ந்து வாழுகிறேன். தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம். அதை சார்ந்து சார்ந்து அனுதினமும் மகிழ்ந்து வாழுகிறேன். பஞ்சம் வந்திடினும் அஞ்சிடனே நான், தஞ்சம் என் இயேசு உண்டு. வானத்தின் அப்பம் அவரே என் மீட்பர், புசித்து வாழ்ந்திருப்பேன். பஞ்சம் வந்திடினும் அஞ்சிடனே நான், தஞ்சம் என் இயேசு உண்டு. வானத்தின் அப்பம் அவரே என் மீட்பர், புசித்து வாழ்ந்திருப்பேன். அல்லேலூயா, அவர் வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவே. அல்லேலூயா, அவர் வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவே. தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம். அதை சார்ந்து சார்ந்து அனுதினமும் மகிழ்ந்து வாழுகின்றேன். தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை. அதை சார்ந்து சார்ந்து அனுதினமும் மகிழ்ந்து வாழுகிறேன். பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினால் ஆகும், தேவ ஆவியினாலாகும். சுத்திகரியும் சுத்திகரியும் பாவங்களை சுத்திகரியும். குணமாக்கும் குணமாக்கும் வியாதிகளை குணமாக்கும். சுத்திகரியும் சுத்திகரியும் பாவங்களை சுத்திகரியும். குணமாக்கும் வியாதிகளை குணமாக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஜெபம் கேளும்
ஜெபம் கேளும், எங்களது ஜெபம் கேளும். பதில் தாரும், பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரும். ஜெபம் கேளும், ஜெபம் கேளும், எங்களது ஜெபம் கேளும். கண்ணீருக்கு பதில் தாரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விடுதலையை, விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. தாருமையா, தாருமையா, இன்றே தாருமையா. விடுதலையை, விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. தாருமையா, தாருமையா, இப்பொழுதே தாருமையா. மீண்டும் சொல்லு, விடுதலையை, விடுதலையை, விடுதலையை விரும்புகிறோம். பாடிக்கொண்டிருக்கும் போது இது விடுதலையின் நேரமாய் மாறுவதாக. ஹல்லேலூயா. ரிகா பக்கரமகதரகபா குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. விடுதலையை, விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. தாருமையா, தாருமையா, இன்றே தாருமையா. கேளுங்க, விடுதலையை கேளுங்க. விடுதலையை, விடுதலையை விரும்புகிறேன் ஐயா. தாருமையா, தாருமையா, இன்றே தாருமையா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஷரபகதலபபபப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. உரா பாகா பாபா, விடுதலையை வாஞ்சிங்க. ரி மாமா மாமா ஷாகா பாபா பாபா பாபா, ரிகா பாபா 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 பாபா, உரா மாமா மாமா ஷாகா பாபா பாபா பாபா, ரிகா பாபா 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 பாபா. Mama Shantala, Ori Mama Shanturiantolo, Rama Mama Mama Shantala, Ura Mama Mandina Maushiantolo, Ripakatala, Rima Mama Shiantolo. விடுதலை கொடுக்கிற ஆண்டவரை துதியுங்கள், விடுதலை கொடுக்கிற ஆண்டவரை துதியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரி மாமா மாமா ஷாந்தலா ராமா. அப்படிங்கற அந்நிய பாஷையில பேசுங்க. ரிகடாதனா ஷாந்தராபா, ஓ ராமா மாமா உந்தியம் தோலோ ரானா ஷாந்தலா கந்தியந்தலபா, லிகடா ரமனா ஷாந்தலோ ரியாந்தோ ரோகதுனா மவுண்டனா ஷாந்தரே, ரே மாமா மௌ ஷாந்தலோ ரியாந்தா ரகதனா மௌ. Let's praise him, let's praise him. Come on, give glory to God. Hallelujah, hallelujah. Let's adore him. அவரை உயர்த்துங்க, அவரை துதிங்க, அவரை பணியுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹalleluya. ரி பாபா பாபா ஷியாந்தல ராமா, ஓ ரி மாமா மாமா ஷியாந்தலோ. ஹalleluya, ஹalleluya. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர். ஹalleluya, ஹalleluya. தேவன் ஒரு நாளும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அவன் தன் தன் சுய இச்சையின்படி சோதிக்கப்படுகிறான். நம் சுயத்தினால் சோதிக்கப்பட்ட பின்பதாக நாம் ஆண்டவரை, ஏன் ஆண்டவரை சோதிக்கிறீர்? ஆண்டவர் ஒரு நாளும் பொல்லாங்கினால் சோதிக்கிற கர்த்தர் அல்ல. ஏன் ஆண்டவர் இதை அனுமதித்தீர் என்று சொல்லி நாம் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இல்லை, தேவன் ஒரு நாளும் பொல்லாங்கினால் சோதிக்கிற கர்த்தர் அல்ல. அவர் நன்மைக்கு எதுவாய் சகலத்தையும் செய்கிற கர்த்தர். நம்முடைய சுய இச்சையின்படியே நாம் சிக்குண்டு சோதிக்கப்பட்டிருக்கிறோம்.
இந்த ஆரண்யத்தில் கர்த்தர் உணர்த்துகிறார். நம்முடைய தடுமாற்றமே காரணம். ஹல்லேலூயா. நீரே பெரியவர். ஹல்லேலூயா. அவரை உயர்த்துவோம், கரங்களை உயர்த்தி. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. பாடுவோம், பாத்திரரே. பாத்திரர், you are worthy to be all the praises. ஓ நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. எல்லா கணத்திற்கும் பாத்திரர். பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. ஹல்லேலூயா, 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 கபபபபப, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. எல்லா கணத்திற்கும் பாத்திரம், எல்லா மகிமைக்கும் நீர் ஒருவரே பாத்திரம். ஹல்லேலூயா. எல்லா முழங்களும் உமக்கு முன்பதாக முடங்கும் ஆண்டவரே. எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும் that Jesus Christ is Lord. ஹல்லேலூயா. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர். ஹல்லேலூயா. ரிமா மாமா ஷாந்தலா ரமா மாமா மந்தலா. ஹல்லேலூயா. இல்லாதவளை இருக்கிறதை அழைக்கிறவரே போய் உயர்த்துகிறோம். வாக்கினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றுகிறவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உடையவைகளே அப்பா. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே.
பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க இயேசு வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. நம்முடைய கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, பரலோகத்தின் நேரம் நம்முடைய 2 கரங்களை உயர்த்தி நாம் பரிசுத்தர் என்று சொல்லி அவரை துதிக்க போகிறோம். வந்தவரும் இருக்கிற வரப்போகிறோம் ஆகிய சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வந்தவரும் இருக்கிற வரப்போகிறோம் ஆகிய சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வந்தவரும் இருக்கிற வரப்போகிறோம் ஆகிய சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். அப்படி தேசத்திற்காக, குடும்பங்களுக்காக, தனிப்பட்ட காரியங்களுக்காக. ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து இணைந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அன்பு தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, தேசத்தை சௌக்கியப்படுத்துகிற கர்த்தர், தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டவரே. எங்கள் தேசத்தை கடாட்சி தருளுவீராக. ஹல்லேலூயா. எல்லா வியாதியின் தாக்கம் குறையட்டும். எங்க பட்டணத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. பட்டணத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. எந்தெந்த பகுதியிலிருந்து இதை கேட்டு கொண்டிருக்கிறீங்களோ, ஆராதிக்கிறீங்களோ, உங்க சொந்த பட்டணத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. எங்க பட்டணத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்க பட்டணத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆபிரகாமை போல மன்றாடுங்க. ஆண்டவர், எங்க பட்டணத்தை கர்த்தர் சுற்றிலும் வேலையடைத்துக் கொள்வீராக. இயேசுவின் இரத்தம் எங்கள் பட்டணத்தில் தெளிக்கப்படுவதாக. எங்க பட்டணத்துக்கு வியாதி அணுக கூடாது ஆண்டவரே. இனி மரணங்கள் ஏற்படக்கூடாது. தேசம் இயல்பு நிலைக்குள்ளாய் திரும்புவதாக இயேசுவின் நாமத்தில். குடும்பங்களுக்காய் கேளுங்க. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. குடும்பங்களை தலைக்க பண்ணுகிற கர்த்தர் அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பா. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆண்டவரே, குடும்பத்தில் தேவ தயவு வெளிப்படுவதாக. குடும்பத்தில் தேவனுடைய இரக்கம் வெளிப்படுவதாக. குடும்பத்தில் தேவனுடைய கிருபை வெளிப்படுவதாக. குடும்பத்தில் தேவனுடைய அனுக்கிரகம் வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. திருச்சபை திறந்த ஆண்டவரை ஆராதிக்க, சபைகளுக்குள்ளாய் திரும்ப மறுமலர்ச்சியை கொடுக்கும்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பரலோக பிதாவே, ஊழியம் உம்முடையது ஆண்டவரே. இரத்தம் சிந்தி சம்பாதித்த திருச்சபை மணவாட்டி சபையப்பா, ஒவ்வொரு திருச்சபையிலும் சபை திறந்து ஆராதிக்க தடைகளை கர்த்தர் மாற்றுவீராக. ஹல்லேலூயா. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் ஒவ்வொரு இடங்களிலும் விளங்குவதாக. சபைகள் தேவனுடைய பிரசன்னம் ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, நீ சபை திறந்து ஆராதிக்கும் போது திரளான ஆத்துமாக்கள் வருவார்களாக. ஊழியர்களை கர்த்தர் அக்கினி சோலையாய் பயன்படுத்துவீராக. அன்பு தகப்பனே, எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கிறவர் மாமிசமான யாவரும் இடத்தில் வருவார்கள். எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா ஸ்தோத்திரம்ப்பா. கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஜெபத்தில் கலந்து கொண்டு ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் தேவனுடைய அனுக்கிரகம் பெருக்கட்டும். பலவித வேதனையோடு, தேவைகளோடு, கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு, பயத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. பயங்களை கர்த்தர் மாற்றும். தேவனுடைய விடுதலை உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இதுபோல் நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ சங்கீத பகுதி வாசிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் தேவ பயத்தோடு சங்கீதம் 13ஆம் சங்கீதத்தை வசனம் வாசிக்க போகிறோம். பாஸ்டர் டேனியல் அவங்க முன்பதாக வந்து சங்கீதம் 13ஆம் சங்கீதத்தை வசனமாரி வாசிக்க உதவுவாங்க. நாம் சேர்ந்து வாசிக்கலாம். அதுக்கு பின்பதாக தொடர்ச்சியாய் நான் கர்த்தருடைய வார்த்தைகளை சங்கீத பகுதியிலிருந்து கொடுக்கிறேன். கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 13, Psalm 13. நாம் யாவரும் சேர்ந்து மாறி மாறி வாசிக்கலாம். ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இதயத்திலே சஞ்சலத்தின் இத்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான்? என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகஞ்சன் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதுனால்
என் சத்துருக்கள் களி கூறாதபடிக்கும் இப்படி செய்தருளும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். Indeed, it is a great joy and privilege to be in the presence of God. கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பது எனக்கு மிகவும் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமா இருக்கிறது. Hoping you also being very glad to be in the presence of God. நான் நம்புகிறேன் நீங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் மிகவும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I really consider it is a great joy and privilege and honor to say God's word among you. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து பேசுவது, உங்கள் மத்தியிலே பேசுவது நான் மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் அதை என்னுடைய பாக்கியமாகவும் எண்ணுகிறேன். We are going to discuss something from the particular Psalm number 13. நாம் சங்கீதம் 13வது சங்கீதத்திலிருந்து சில காரியங்களை, முக்கியமான காரியங்களை சிந்திக்க This போகிறோம். psalm was written by King David. இந்த சங்கீதம் தாவீது ராஜாவினால் எழுதப்பட்டது. From the title itself we can understand that to the chief musician, a psalm of David. அந்த தலைப்பில் இருந்து நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். Somehow we can understand the background when he was written, what situation he was written this particular psalm. நாம் இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது என்ன சூழ்நிலையிலிருந்து அல்லது எந்த நேரத்தில் இதை எழுதினார், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் மத்தியில் இதை எழுதினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. When we read and meditate this psalm, we can also it is up to our lifestyle. இதை அந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கும் போது இந்த சங்கீதம் நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருத்தமானதா இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள முடியும். We can divide this psalm as 3 parts. நாம் இந்த சங்கீதத்தை 3 பகுதிகளாக பிரித்து There are படிக்கலாம். 6 verses are here. 6 வசனங்கள் இந்த சங்கீதத்திலே இருக்கிறது. We can divide it as 2 verses. இரண்டு வசனங்களாக இந்த சங்கீதத்தில் நாம் பிரித்து படிக்கலாம். Verse 1 and 2 are talking about sorrow of David. சங்கீதம் 13:1-2 வசனங்கள் தாவீதின் துக்கத்தை பற்றி சொல்கிறது. The time of sorrow he was crying to God and he was asking something to God. அந்த துக்கத்தின் வேளையிலே சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரிடத்திலே சில காரியங்களை கேட்பதை நாம் பார்க்க முடிகிறது. In other word, how we can explain this particular verse 1 and 2, he revealed his heart, which means he opened his heart toward God. மற்றொரு பகுதியில் நாம் இதை சிந்திப்போமானால் சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த 1-2 வசனங்களில் தன்னுடைய இருதயத்தை தேவனிடத்தில் வெளிப்படுத்தியதை பார்க்க முடிகிறது. Second part, verse 3 and 4 is talking about supplication of David. 3-4 வசனங்கள் தாவீதின் விண்ணப்பத்தை குறித்து படிக்கிறோம். Verse 5 and 6 talking about the song of David. 5-6 வசனங்கள் சங்கீதக்காரனாகிய தாவீதின் பாடலை குறித்து சொல்லுகிறது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We have the time of affliction and hardship. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், துயரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதுண்டு. At the same time we are also having the time of supplication to God. அதே சமயம் நம்முடைய வாழ்க்கையிலே விண்ணப்பத்தை ஆண்டவருக்கு நேராய் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிற சமயங்கள் உண்டு. At the same time we must have the time of song. அதே போல நம்முடைய வாழ்க்கையில பாடலை பாடுகிற அல்லது சந்தோஷப்படுகிற நேரங்களும் உண்டு. I'm not talking about everybody. There are the people, they have affliction, they have sorrows, but they are not having supplication and song. Sorry, I'm not talking about everybody. நான் எல்லாரையும் குறித்து பேசவில்லை. There are somebody, they have sorrows in their life. ஆனால் பலருடைய வாழ்க்கையிலே துக்கங்கள் இருப்பதுண்டு. Actually it is in everybody life they have sorrows. எல்லாருடைய வாழ்க்கையிலும் துக்கங்கள் இருப்பதுண்டு. But in the midst of the sorrow, supplication and song must be there. It is not in everybody. ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் விண்ணப்பங்களும் பாடல்களும் இருப்பதில்லை. ஆனால் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் அவைகள் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. When we do not have sorrow, we used to sing songs. நாம் நம்முடைய வாழ்க்கையில் துக்கங்கள் இல்லாத சமயத்தில் நாம் பாடுவதுண்டு. It is common and usual thing. அது நம்முடைய வாழ்க்கையில் பொதுவான ஒரு காரியம். How we divide this psalm,
sorrow of David and supplication of David and song of David. நாம் எப்படி இந்த சங்கீதத்தை பிரித்து படிக்கிறோம்? ஒன்று தாவீதின் துக்கம், இரண்டாவது தாவீதின் விண்ணப்பம், மூன்றாவது தாவீதின் பாடல். We can put title for this particular psalm is this Psalm of Patience. நாம் இந்த சங்கீதத்திற்கு ஒரு சிறிய தலைப்பை கொடுக்கலாம், அது பொறுமையின் பாடல். Psalm of Patience. From this psalm, what we can learn is we must be patient in the presence of God. இது ஒரு பொறுமையின் பாடல் என்று நாம் இதை பார்க்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் கர்த்தருடைய சமூகத்தில் பொறுமையாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். David thus far so patient, but at the point of sorrow he revealed and he lost the patience. தாவீது பொறுமை உள்ளவன் தான், ஆனால் அவனுடைய துக்கமான சமயத்தில் அவன் தன்னுடைய பொறுமையை இழந்து காணப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. What he said, how long, O Lord? Then 4 times he said, how long? எதுவரைக்கும்? How long? Verse 2 also says, how long shall I take counsel in my soul? How long? சங்கீதம் 13 4 முறை எதுவரைக்கும் என்ற வார்த்தையை சங்கீதக்காரன் உபயோகித்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான் என்று 4 முறை உபயோகிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. He could not stay in the patience. அவன் தன்னுடைய பொறுமையில் நிலைத்து நிற்க முடியவில்லை. What we learn from this particular psalm is we must be patient in the presence of God. நாம் கர்த்தருடைய சமூகத்தில் பொறுமையாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த சங்கீதத்தின் மூலம் நாம் David said கற்றுக்கொள்கிறோம். 4 times, how long, Lord? How long, Lord? How long I have to suffer these problems? சங்கீதக்காரன் 4 முறை எதுவரைக்கும் கர்த்தாவே, எதுவரைக்கும் நான் இந்த துன்பத்தை நான் சகித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று கேட்பதை The பார்க்கிறோம். people who are having sorrows, they used to say, when it will be finished, when I will have the good time, when the bad time will be leave. துக்கத்தில் இருக்கிற அநேக மக்கள் சொல்வதை நாம் கேட்கிறோம். எதுவரைக்கும் நான் இதை சகிக்க வேண்டும்? எதுவரைக்கும் என்றைக்கு எனக்கு நல்ல காரியங்கள் நடைபெறும்? எதுவரைக்கும் இந்த கெட்ட காரியம் நீண்டு கொண்டே இருக்கும் என்று சொல்லி அவர்கள் துக்கப்படுவதை நாம் பார்த்திருக்கிறோம். From this how long, this particular word, what we can understand, there are 2 things. First one is impatient. இந்த எதுவரைக்கும் என்ற இந்த வார்த்தையிலிருந்து நாம் 2 காரியங்களை படிக்க முடியும். ஒன்று, பொறுமை இல்லாத தன்மை. Impatient. Second one, hurry. ஒன்று பொறுமையின்மை, இரண்டாவது அவசரப்படுதல் அல்லது அவசரத்தன்மை. Samuel said to Saul to wait till I come. சாமுவேல் சவுலை பார்த்து சொன்னார், நான் வருகிறது வரைக்கும் எனக்காக காத்திரு என்றார். Because of he could not wait for Samuel, he lost his position. அவன் சாமுவேல் வருகிறது வரைக்கும் காத்திருக்க முடியாதபடியினால் அவன் தன்னுடைய ராஜ்யபாரத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. He was waiting till the last day, 7 days, but few minutes. அவன் 7 நாள் காத்திருந்தான், ஆனால் அந்த கடைசி நிமிடங்களில் அவனால் காத்திருக்க முடியவில்லை. Just few minutes. If he would wait few minutes more, he could receive God's blessing. He could continue the kingdom. அவன் அந்த கடைசி 7 நிமிடங்களும் அவன் காத்திருந்திருப்பானே, ஆனால் அவன் அந்த ராஜ்யபாரத்தில் நிலைத்து நிற்க முடியும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றிருக்க முடியும். That's what's happening in many believers' life. அதுதான் இன்றைய பல விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது. First we are asking, எதுவரைக்கும் ஆண்டவரே, எதுவரைக்கும்? How long? Then we do ourselves, we lost and we become impatient and we are very hurry and we are doing by ourselves. நாம் பலமுறை எதுவரைக்கும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அதன் பின்பு நம்முடைய பொறுமை இழந்து அவசரமாக நாம் நம்முடைய முயற்சிகளை செய்து தோற்று போகிறோம். God is emphasizing this particular word, wait for God. Be patient, wait for God, wait for God, wait for God. ஆண்டவராகிய தேவன் ஒன்று உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை, நீங்கள் கர்த்தருக்காக காத்திருங்கள், கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருங்கள், கர்த்தருக்காக காத்திருங்கள். There is an example for the patient mentioned book of James chapter 5. It is talking about the patient of Job.
பொறுமைக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு எழுதின நிருபத்திலே நாம் அங்கே பார்க்கிறோம். பொறுமைக்கு எடுத்துக்காட்டாக யோபை பற்றி சொல்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். Just be patient. பொறுமையாயிருங்கள். Of course, we have affliction, hardship, the calamity. In the midst of that, it is better to be patient for the God's work. நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள், துன்பங்கள், கலக்கங்கள், பாடுகள் வருவதுண்டு. ஆனால் அதன் மத்தியிலும் கர்த்தருடைய சமூகத்திலே பொறுமையாய் இருக்க கற்றுக்கொள்வோம். Praise the Lord. Abraham was waiting 25 long years to get the child. ஆபிரகாம் ஒரு குழந்தையை பெறுவதற்காக 25 நீண்ட கால வருடங்கள் காத்திருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. Isaac was waiting 20 years to get the child. யாக்கோபு 20 வருஷம் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளும்படியாக காத்திருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. Joseph was waiting 13 years to become exaltation. யோசேப்பு 13 வருஷங்கள் அந்த ராஜ்யபாரத்தில் உயர்த்தப்படும்படி காத்திருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. Moses was waiting 80 long years to become leader of Israelites. மோசே 80 நீண்ட வருஷங்கள் காத்திருந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அதிபதியாய் ஒரு வழிகாட்டியாய் மாறினான். While Jesus was doing ministry, people were waiting 4 days to rise Lazarus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது ஜனங்கள் இயேசு லாசருவை உயிரோடு எழுப்பும்படி ஜனங்கள் 4 நாட்கள் அவர்கள் பொறுமையோடு காத்திருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. Just wait for God's time. ஆண்டவருடைய நேரத்திற்காக காத்திருங்கள். How we have to wait? Wait with patience. நாம் எப்படி காத்திருக்க வேண்டும்? பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். பொறுமை இழக்க வேண்டாம். Don't lose patience. உங்களுடைய பொறுமை ஒருபோதும் இழந்து விடாதீர்கள். Then second part, supplication. இரண்டாவது காரியம் விண்ணப்பம். It is better to ask God. இது மிகவும் நல்லது. கர்த்தரிடத்தில் கேட்பது மிகவும் நல்லது. It is so good to put supplication to God rather than we put all the supplication to anybody. ஏதாவது ஒரு மனிதனிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை சொல்லுவதை விட கர்த்தரிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை வைப்பது மிகவும் நல்லது. I would say we ought to put supplication to God. நான் கண்டிப்பாய் உங்களிடத்தில் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் நீங்கள் கண்டிப்பாக கர்த்தரிடத்தில் மட்டும் விண்ணப்பம் செய்கிறவர்களாய் இருங்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Then third thing, மூன்றாவது what காரியம் he was doing with the heart of faith, with the heart of hope and scope, he was singing. விசுவாசம் உள்ள மற்றும் நம்பிக்கை உள்ள அந்த இருதயத்தோடு சங்கீதக்காரனாகிய தாவீது பாடுகிறதை நாம் மூன்றாவது பார்க்க முடிகிறது. What a man of patience who does is he will do always supplication and singing songs. பொறுமையுள்ள மனிதன் செய்கிற காரியம் என்னவென்றால் அவன் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவான், அடுத்தபடியாக தொடர்ந்து பாடிக்கொண்டே இருப்பான். Here verse 6 says, I will sing to the Lord because he has dealt beautifully with me. ஆறாவது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். He dealt beautifully to me. அவர் எனக்கு நன்மை செய்தார். In Tamil it says he done good things, but in NKJV says he dealt beautifully. தமிழிலே கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கில வேதாகமத்திலே அவர் எனக்கு செய்தவைகள் எல்லாம் அவருடைய அழகான தன்மைகள், அழகான கிரியைகளை எனக்கு செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். பொதுவாக தமிழில் சொல்லுவோம், என்ன டீல், இங்கிலீஷில் வார்த்தை தமிழில் சொல்லுவோம், டீல் பண்ணாங்க, டீல் பண்ண தெரியாமல், அதை தமிழில் இருந்த வார்த்தை டீல் சரியாய் கையாள தெரியாமல். ஆனால் அந்த வசனத்தோடைய அந்த வார்த்தையுடைய அர்த்தம், என்னை மிகவும் அழகாய் கையாண்டார். இதுவரைக்கும் கர்த்தர் அழகாய் கையாண்டார், அதை நினைக்கிறார் பாருங்க. இதுவரைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அந்த பிரச்சனை மத்தியில் இதுவரைக்கும் கர்த்தர் அழகாய் கையாண்டதை நினைவு கூர்ந்து கர்த்தரை பாடுகிறார். எப்படி பாடுகிறார்? How he was singing. அவர் எப்படி பாடுகிறார்? There are 3 things. Verse 5, I have trusted in your mercy, God's mercy.
மூன்று காரியங்கள் நாம் பார்க்க முடிகிறது. வசனம் 5, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். Then second verse, my heart shall rejoice in your salvation. இரண்டாவது காரியம், உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். Then third verse 3 is talking about the goodness of God. அந்த மூன்றாவது காரியம் ஆண்டவர் செய்த நன்மையை சொல்லுகிறது. While he was singing, he was proclaiming three things. First one is God's mercy, which means God's grace, and God's salvation and God's goodness. அவர் பாடும்போது மூன்று காரியங்களை தெளிவாய் அங்கே சொல்லுகிறார். ஒன்று கர்த்தருடைய கிருபை, இரண்டாவது கர்த்தருடைய இரட்சிப்பு, மூன்றாவது கர்த்தர் செய்த நன்மை. Oh, do you know which is the first song mentioned in the Bible? நாம் சங்கீதம் Do you know first song which is mentioned in the Bible? உங்களுக்கு தெரியுமா எந்த சங்கீதம் முதலாவது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று? பாட்டு, எந்த பாடல்? It is in Exodus chapter 15. அது யாத்ராகமம் 15வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. When Israel crossed the Red Sea, they were singing the song. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்தபோது அவர்கள் அங்கே பாடினார்கள் என்று பார்க்கிறோம். They used these three words. அங்கே மூன்று வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்தினார்கள். They used God's mercy. அவர்கள் அங்கே கர்த்தருடைய இரக்கத்தை சொன்னார்கள். They used God's salvation. அங்கே கர்த்தருடைய இரட்சிப்பை சொன்னார்கள். They used God's goodness. அங்கே கர்த்தருடைய நன்மையை பாடினார்கள். To sing the song. அவர்கள் பாடலை பாடினார்கள். So it is good to sing about God's mercy and God's salvation and God's goodness. கர்த்தருடைய கிருபையையும் கர்த்தருடைய இரட்சிப்பையும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளையும் பாடுவது மிகவும் நல்லது. For people of God, கர்த்தருடைய பிள்ளைகளே, we were talking about the time of pain, the time of sorrow, what we have to do. நாம் துக்கமான சமயங்களில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பேசிக் கொண்டிருக்கிறோம். What we learn from this particular psalm, நாம் இந்த சங்கீதத்திலிருந்து நாம் எதை கற்றுக்கொண்டோம்? there are three things. மூன்று காரியங்களை கற்றுக்கொண்டோம். First one, time of sorrow, we have to be patient. துக்கமான சமயங்களிலே பொறுமையா இருக்க வேண்டும். Second one, we have to put all the supplications to God. இரண்டாவது, நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் செலுத்த வேண்டும். Third one, we have to remember God's dealing or God's goodness, what he done. Then we have to sing unto the God. மூன்றாவது, கர்த்தர் நம்மை கையாண்ட முறை அல்லது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து அவரை மனதார பாட வேண்டும். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Surely he will take away all the sorrows from your life. நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கங்களையும் கர்த்தர் எடுத்து போடுவாராக. Your sorrow will be ended. உங்களுடைய துக்கம் முடிந்து போகும். Rejoice. சந்தோஷமாயிருங்கள். Again I say you rejoice. மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள். Rejoice, rejoice. சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். Be patient. பொறுமையாயிருங்கள். இதுதான் இருந்து கற்றுக்கொள்கிறோம். தாவீது கேட்கிறார், எதுவரைக்கும் ஆண்டவரே, எதுவரைக்கும்? பலருக்குள் இப்படிப்பட்ட ஒரு சந்தேகத்தின் கேள்வி இருக்கும். நான் எதுவரைக்கும் இந்த மாதிரி கஷ்டப்படணும்? எதுவரைக்கும் நான் கையை ஏந்தணும்? எதுவரைக்கும் நான் இந்த மாதிரி தரித்திரத்தில் இருக்கணும்? எதுவரைக்கும் நான் பாவியா இருக்கணும்? எதுவரைக்கும்? இப்படிப்பட்ட பலவிதமான கேள்விகள் இருக்கிறது. காத்திருக்கிறதை நாம் கற்றுக்கொள்கிறோம். எதுவரைக்கும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டோடத்தில் கேட்பது தவறல்ல, ஆண்டோடு ஜெபிப்பது தவறல்ல. ஆனால் இப்படிப்பட்ட நேரத்தில் எதுவரைக்கும் என்று சொல்லி சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கிற நேரத்தில் பொறுமையை இழக்கிற சந்தர்ப்பங்கள் ஏற்படும். இன்னொன்று அவசரப்படுகிற சந்தர்ப்பம் ஏற்படும். பொறுமையை இழந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம அவசரப்படுவோம். அவசரப்பட்டால் என்ன பண்ணுவோம்னா, தேவ சித்தத்தை செய்ய முடியாமலும், தேவனுடைய விருப்பத்தை செய்ய முடியாமலும், தேவனுடைய செயல்கள் நடக்க முடியாமலும் நம்முடைய சுய காரியத்திற்காக நாம் சென்று விடுவோம். அதைத்தான் சவுல் பண்ணினார். 7 நாள் காத்திருந்தார். அந்த 7 நாளில் கொஞ்ச நேரம் காத்திருக்க முடியல. தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆளாய் போனார். நமக்கு தெரியாது தேவனுடைய நேரம் எப்பொழுது வருகிறது என்று சொல்லி. ஆனால் அந்த குறிக்கப்பட்ட அந்த காத்திருக்கிற நேரத்தில் காத்திருக்க ஆரம்பிப்போம். May God bless you. God be with you. Amen. Thank you. வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோமாகிய ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின்
கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்ல ஆண்டவர் தந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆரம்ப நேரம் முதல் நன்றாய் பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தார். சங்கீத பகுதி மூலமாய் ஆண்டவரோடு பேசினார். இப்பொழுது நாம் நேரடியாய் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து வரப்போகிறோம். முடிவில் நான் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க இருக்கிறேன். செய்திக்கு ஆதாரமாக 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். The first King chapter 20 verse 28. அப்பொழுது தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தர் பள்ளத்தாக்குகளின் தேவனாயிராமல் கர்த்தர் பள்ளத்தாக்குகளின் தேவனாயிராமல் மலைகளின் தேவனாய் இருக்கிறார் என்று சீரியர் சொல்லியிருக்கிறபடினால் நான் இந்த ஏராளமான ஜன கூட்டத்தை எல்லாம் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அதனால் நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆமென். இந்த 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் என்று சொல்லும்போது சீரியாவின் ராஜாவாகிய பெனதா சமாரியாவை முற்றுகையிடுகிறார். 13 வரை உள்ள வசனங்களில் அதை வாசிக்க முடியும். 13லிருந்து 31 வரை பார்த்தீங்கன்னா சீரியர் கொலை செய்யப்படுகிறார்கள். அதுக்கு பிற்பாடு அந்த அதிகாரத்தில் ஆகாப், அந்த ராஜா பெனதாத்தை விட்டு விடுகிறான். 42லேருந்து வாசி பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசி ஆகாப்பை கண்டிக்கிறான். 42 வரைக்கும் வாசிக்கிறோம். இதில் ஒருவன் வந்து சொல்கிறான், ஸ்தோத்திரம், நம்முடைய தேவன் யார், எதனால் நமக்கு வெற்றி கிடைக்கும்? அவனே சொல்கிறான், அவங்க மலைகளின் தேவர்களை அவங்க ஆராதிக்கிறாங்க, அதனால் சமமொழிக்கு வரட்டும் அப்படின்னு பேசுகிறாங்க. அந்த வார்த்தை ரொம்ப கவர்ந்தது. அப்பொழுது தேவனுடைய மனுஷன் ஒருவன் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தர் பள்ளத்தாக்களின் தேவனாயிராமல் மலைகளின் தேவனாய் இருக்கிறார் என்று சீரியர் சொல்லுகிறபடினால். யார் சொல்ற? எதிரி சொல்றாங்க, சீரியர் சொல்றாங்க. அவர் வந்து பள்ளத்தாக்கின் தேவன் அல்ல, மலைகளின் தேவன். நான் இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், அதனால் நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் நம்முடைய தேவன் பள்ளத்தாக்கின் தேவன் அல்ல, அவர் மலைகளின் தேவன். ஆண்டவருக்கு பெயர் உண்டு. ஆண்டவருக்கு ஏராளமான நல்ல பெயர்கள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், வாசியுங்கள். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு, அங்கே கன்மலையில் நில், என் மகிமை கடந்து போகும்போது. சொல்றாரு, கன்மலையில் வந்து இல்லப்பா, சாதாரண இடத்துல இருக்காது, கொஞ்சம் மேல வா, உலகத்தை விட்டு கொஞ்சம் மேல வா, பொறுப்புகளை விட்டு கொஞ்சம் மேல வா, கடமைகளை விட்டு கொஞ்சம் மேல வாப்பா. தோத்துற கன்மலையில ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து நெல். 22ஆம் வசனம். என் மகிமை கடந்து போகும்போது, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து, நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும், நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன், கரத்தினால் என்னை மூடுவேன். மகிமை கடந்து போகும். கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிற மலை, கர்த்தருடைய கரம் வந்து அமர்கிற ஒரு மலை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் மலைகளின் தேவன். மோசேயை பார்த்து ஆண்டவர் இங்கே ஏறிவான்னு சொன்னார். அவர் ஏறி போனார். அதனால நாம் ஏற வேண்டிய சில மலைகள் இருக்கிறது. நாம் ஏற வேண்டிய சில மலைகள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 26:4 வாசிங்க. ஏசாயா chapter 24:6. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். கர்த்தராகிய யெகோவா அவர் நித்திய கன்மலையாய் இருக்கிறார். கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அன்னாள் ரொம்ப மன மகிழ்ச்சியில தேவனை துதிக்கிறாங்க. துதிக்கும் போது அவங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தையை பாருங்க, வாசிங்க. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, உம்மை இல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கன்மலையும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கன்மலையும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கன்மலை இல்லை. ஆண்டவர் யார்? ஜீசஸ் இஸ் த ஸ்பிரிச்சுவல் ராக். ஆண்டவர் ஞான கன்மலை என்று வாசிக்கிறோம். ஆண்டவர்
ஞான கண்மலை என்று வாசிக்கிறோம். தேவனை போல ஒரு கண்மலை இல்லை என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 10:4 இந்த 1 Corinthians chapter 10:4 அதில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு தோத்திரம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்கள், இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறவங்க, எந்த வரத்திலும் குறைவில்லாத அவங்களுக்கு அவர் எழுதுறாரு. வாசிங்க 1 கொரிந்தியர் 10:4 10:4 எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. இவ்வளவு அழகா எழுதிருக்கு பாத்தீங்களா? அப்ப மோசே பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இங்க ஏறி வா, ஏண்ட ஒரு இடம் இருக்கு, அங்க வந்து நெல்லு, நான் மகிமை கடந்து போகும், கையை மேல வைப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டில் நீங்களும் நானும் வந்து நிற்க வேண்டிய அந்த கண்மலை என்ன தெரியுமா? இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. நிறைய வசனங்களை சொல்ல முடியும். நான் எப்போதும் வந்தடையத்தக்க கண்மலை ஆயிரும், என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே என்று வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலிருந்து சில காரியங்களை சொல்லி நாம் ஏற வேண்டிய சில மலைகள் என்கிற தலைப்பில் நான் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் மலைகளின் தேவன் அல்லவா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பை தருகிற தேவன், சத்ருவை சிதறடிக்கிற தேவன். சத்ருகள் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். அவங்களே சொல்றாங்க, அவர் மலைகளின் தேவன், மலையில் இருந்ததுனால தான் அவங்க ஜெயிச்சாங்கன்ட்டாங்க. நம்முடைய தேவன் கண்மலையா இருக்கிறார், நித்திய கண்மலையா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதத்தில் வாசிக்கிறல 40 பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து தூக்கி எடுத்து கால்களை கண்மலை மேல் நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தி தேவனை துதிக்கிற புது பாட்டை அவர் வாயில தருகிறார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்களாம். Jesus is the spiritual rock. இயேசு கிறிஸ்து தான் அந்த ஞான கண்மலை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டிலிருந்து 1-2 காரியங்களை நினைப்பூட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். எந்த மலையில வந்து நின்னாங்க, அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? உலகத்தோடு இணைந்திருக்கிறோம். உலக கவலை, உலக பாரம், உலக சிற்றின்பங்கள், உலக ஆசபாசங்கள், அதிலே மிங்கிலாகி இருக்கிறோம். கொஞ்சம் தனியா மேலே ஏறி அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உன்னதங்களிலே எபேசியர் 2:1 வாசிக்கிறோம். எபேசியர் 2:1-7 வாசிங்க. எபேசியன் chapter 2:1-7. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தோராய் இருந்த நம்மை உயிர்ப்பித்தார். அவரில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்துக்கேற்றபடியாகவும் 7ஆம் வசனத்துல கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும்படி செய்தார். பாத்தீங்களா? உன்னதத்துல அந்த மலையின் மேல ஞான கண்மலையாகி கிறிஸ்துவின் மேல உட்காரும்படியான பாக்கியத்தை அவர் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, முதல் குறிப்பாக வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 8:4 Genesis chapter 8:4. 8:4 வாசிங்க. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலையின் மேல் தங்கிற்று. பேழை அரராத் என்கிற மலையின் மேல் தங்கிட்டு ஒரு வருஷம் மழையே இல்லாத காலத்துல மழை பெஞ்சது. எல்லாரும் ஆண்டு போனார்கள். நோவாவின் குடும்பத்தார் 8 பேர் பாதுகாக்கப்பட்டார்கள். உள்ளே போன பறவைகள் ஊர்வன, நடப்பன, பரப்பன எல்லாம் பாதுகாக்கப்பட்டது. ஒரு வருஷம் கழிச்சு அந்த அரராத் மலைக்கு மேல வந்து தங்கிச்சான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அரராத் மலை இன்னைக்கு எங்க இருக்குன்னா டர்க்கில உள்ள உயரமான மலை. வடகிழக்கு மூலையில் இருக்கு. துருக்கியில ஒரு வடகிழக்கு மூலையில் இருக்கிறது. அர்மேனியா நாட்டிலிருந்து 32 கிலோமீட்டர் தெற்க இருக்குது. ஈரான் எல்லைக்கு 16 கிலோமீட்டர் மேற்க இருக்குது. இதுதான் அரராத் மலையினுடைய லொகேஷன். இன்னைக்கு பேழை இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, தரையில மழை இல்லாத நாட்களில் வெட்டாந்திரையில கட்டப்பட்ட அந்த கப்பல், நீங்க பாத்தீங்கன்னா அந்த டிக்ஷனரியில் பாத்தீங்கன்னா அழகா போட்டிருக்கு, ஆர்க் ஆஃப் நோவான்னு போட்டிருக்கு. இந்த பேழைக்கு ஆர்க் ஆஃப் நோவா, பிரளயத்தின் போது நோவா கட்டிய கப்பல்னு போட்டிருக்கு. தேவ திட்டத்தின்படி கட்டப்பட்டது. இப்ப கீழே இருக்கிற அந்த பேழை மதந்து 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 அரராத் என்கிற ஒரு உயரமான மலைக்கு மேல வந்து நின்றது. கர்த்தர் அப்படித்தான் நம்மை செய்கிறார். உலகத்தில் இருக்கிற நம்ம எடுத்து ஒரு தேவ திட்டத்திற்காக, தேவ நோக்கத்திற்காக அந்த கண்மலையாகி கிறிஸ்துவின் மேல கொண்டு வைக்கிறார். Praise be the Lord. Hallelujah.
அழிந்து போன உலகத்திலிருந்து தேவ திட்டத்திற்காக உயர்த்தப்பட்ட பேழை. இந்த அழிந்து போன உலகத்திலிருந்து ஒரு தேவ திட்டத்திற்காக ஃபியூச்சர் பிளான். இவங்க தான் எதிர்காலம், இவங்க தான் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ஸ். அவன் பாருங்க, இந்த உலகம் அழிவுக்குரியது. ஹல்லேலூயா. இந்த உலகம் பொல்லாங்கன் கையில் விடப்பட்டிருக்கிறது. தோத்திரம். இப்படிப்பட்ட உலகத்துல அழிந்து போன அல்லது உலகத்துல ஒரு கூட்டத்தை தேவ திட்டத்திற்காக ஆண்டவர் உயர்த்தி அந்த கன்மலை மேல் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எங்கேயோ இருந்தது உயர்ந்து 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 ஒரு உயரமான மலையின் மேல வந்து அது தங்கிவிட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அழிந்து போன உலகத்திலிருந்து தேவ திட்டத்திற்காக உயர்த்தப்பட்ட பேழை. கர்த்தர் கிறிஸ்துவாகிய அந்த கன்மலை மேல் உங்களை உயர்த்தி வைக்க விரும்புகிறார். உங்களுக்கு ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. கர்த்தர் உங்களை ரட்சித்த தேவ திட்டம் உண்டு. உங்கள் குடும்பத்தை ரட்சித்த ஒரு தேவ திட்டம் உண்டு. கர்த்தர் உங்களை அபிஷேகித்த ஒரு திட்டம் உண்டு. கர்த்தர் உங்களை தேவ பிள்ளையாய் ஒரு கிறிஸ்தவ பிள்ளையாய் வைத்திருப்பது குறித்த திட்டம் உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய கண்களுக்கு முன்பதாக நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் மாண்டு போன போது இவர்கள் மாத்திரம் அந்த மலைக்கு மேல் உயர்த்தப்பட்டதுக்கு எதிர்காலத்தில் வைத்த திட்டம் உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பாவத்தில், சாபத்தில், அநியாயத்தில், அக்கிரமத்திலும் அழிவை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனா தேவன் நம்ம மேல ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். நம்ம உயர்த்தி கிறிஸ்துவ மேல வைத்திருப்ப ஒரு திட்டம் உண்டு. ஹல்லேலூயா. அந்த அனுபவத்தை ஒரு நாள் மறந்துடக்கூடாது. அவர் உயர்த்தப்பட்டது போல கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேல் நாம் உயர்த்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பேழை தங்கி இருந்தது போல, மலையில தங்கி இருந்தது போல நாம் கிறிஸ்துவில் தங்கி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ரொம்ப கீழே இறங்க முடியாது இனி. ஹல்லேலூயா. ஆண்டவர் திட்டம் வரும், அப்போ கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, ஹல்லேலூயா, எங்கள் புரிந்து கொள்வதற்காக ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 22 verse 2. ஆண்டவர் 25 வருஷம் கழிச்சு 75 வயசுல சொல்லி 100 வயசுல ஒரு மகன் ஈசாக்கை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். அப்ப ஆண்டவர் தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்குதான்னு செக் பண்றார். செக் பண்ணி ஆண்டவர் தரிசனத்தில் பேசுறார். என்ன பேசினார் வாசிங்க. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாயிடு. மோரியா மலை. ஆபிரகாமும் ஈசாக்கும் வந்து நின்ற மலை என்ன சொல்லுங்க? மோரியா மலை. கீழே வரும்போது வேலைக்காரனை தட்டி விட்டு வந்துட்டார், அவங்கள கூட்டிட்டு வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவன் தடையா மாறிடுவான். சில நேரம் நாம் கிறிஸ்துக்குள் வளரும் போது சில சுவாபங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத நம்ம வாழ்க்கையில் தேவ திட்டத்தை தடுக்கிற சுவாபங்களை தட்டி விட்டுட்டு மேலே ஏறணும். தோத்திரம். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர ரொம்ப சில ஐக்கியங்கள் தவறு என்றால் ஐக்கியத்தை தட்டி விடணும். ஏன்னா இது எனக்கு தடையா மாறிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கு கட்டி வச்சிருக்கிறார் பலிபீடத்திலே. ஆபிரகாம் கத்தி எடுக்கிறார் வெட்டுறதுக்கு. வேலைக்காரன் பார்த்துக்கிட்டு இருப்பானா? என்ன நினைப்பான்னு நினைக்கிறீங்க? தோத்திரம். நீங்க சொல்லுவீங்க அவுத்துட்டு ஓடிரு, சின்ன முதலாளி ஓடிருங்க அப்படின்னு சொல்லுவான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படிலாம் செய்திருக்க மாட்டான். சிம்பிளா செய்திருப்பான். தோத்திரம். ஈசாக்கு அவுத்து விட்டுட்டு ஆபிரகாமுக்கு வச்சு வெட்டி எரிச்சிருப்பான். என்னைக்காவது நம்ம சின்ன முதலாளிக்கு தப்பு நடந்துடப்படாது, பெருசு என்னைக்கோடு தோல்வி முடிச்சிடணும்னு. பாருங்க எவ்வளவு அழகா. நிறுத்த கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, விறகு சுமக்க கஷ்டம், நெருப்பு எடுக்க கஷ்டம், கத்தி சுமக்க கஷ்டம், பரவாயில்ல. ஆனா தேவ திட்டத்துக்கு அவன் தடையா மாறுவான். தேவ சித்தத்தை நிறைவேற்ற தடையா மாறுவான். நான் கர்த்தருக்கு வாழ விரும்புறேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய விரும்புறேன், கர்த்தருக்காக கொடுக்க விரும்புறேன், கர்த்தருக்காக அர்ப்பணிக்க விரும்புறேன், கர்த்தருக்காக சமர்ப்பணம் உள்ள வாழ்க்கை வாழ விரும்புறேன். இவன் தடையாய் மாறி விடுவான் என்று அவனை நிறுத்தி இந்த மோரியா மலன் என்ன தெரியுமா? கீழ்ப்படிந்து தேவ சத்தம் கேட்டு தேவனுக்கு பயந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மலை. கீழ்ப்படிதல், தேவ சத்தம் கேட்கிறது, தேவனுக்கு பயப்படுகிற பயம், ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட ஒரு மலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழ்ப்படிந்தார். ஆரம்ப நாட்களிலிருந்தே அவருடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல்ங்கிறது மேன்மையான ஒன்றாக இருந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். த ஃபியர் ஆஃப் காட் அப்படிங்கிறது அவர் லைஃப்ல ஒரு நல்ல மேன்மையான நல்ல அனுபவமா இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதா. கீழ்ப்படிதல், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். obedience. இன்னொரு வார்த்தையில் சொன்ன சப்மிஷன். கீழ்ப்படிதல் அவசியம். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். கீழ்ப்படிதலுக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திற்கும் தாழ்மைக்கும் வரும் பலன், ஐஸ்வர்யம், கன மகிமை. கீழ்ப்படிதல் தேவை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார். ஆண்டவர் நல்லவர். அந்த மலை என்ன தெரியுமா? கீழ்ப்படிந்து தேவம் சத்தம் கேட்டு தேவனுக்கு பயந்து
ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்ட ஒரு மலை. எங்க வந்து நிற்கணும் தெரியுமா? கீழ்ப்படிதல் என்கிற ஒரு இடம். அங்கதான் தேவ சத்தம் கேட்க முடியும். 3 நாள் பிரயாணம், வழியில் எந்த மலையும் கேட்டு அங்கே போயிட முடியாது. பிள்ளைய தானே பலி செலுத்தணும், ஏதாவது ஒரு மலையில பலி செலுத்தலாம் அப்படின்னு வச்சிருந்தா பலி செலுத்த வேண்டியது வந்திருக்கும். அவர் விடலை, போயிட்டே இருக்கிறாரு. ஆண்டவர் காட்டின இடம், ஆண்டவர் குறித்த இடம், ஆண்டவர் முன்குறித்த இடம், ஆண்டவர் காட்டின சரியான லெவலில் வந்து நிற்கிறார். இது என்ன மலை தெரியுமா? தேவ திட்டம் நிறைவேற கர்த்தர் காட்டின அந்த எக்ஸாக்ட்லி இந்த ரைட் பாயிண்ட், அதில் வந்து நிற்கணும். ஏன் சித்தப்படி செய்கிறதல்ல, நான் சூஸ் பண்றதல்ல, நான் தீர்மானம் பண்றதல்ல. என் நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல, அவர் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. கர்த்தர் காட்டுற இடத்துல வந்து நிற்கணும், கர்த்தர் குறிச்ச இடத்துல வந்து நிற்கணும். அங்க தேவ சத்தம் கேட்கலாம், அங்க தேவனுடைய வார்த்தை கிடைக்கும், அங்க தேவனுடைய வாக்குத்தத்தம் கிடைக்கும், அங்க தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த வசனத்தை அந்த அதிகாரத்தின் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த காரியங்கள் நடந்த பிற்பாடு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். என்ன சோதித்தார்? தோத்திரம், கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கா இல்லையா? அந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது, இப்போது நீ தேவனுக்கு பயந்தவர் என்று அறிந்திருக்கிறேன். இவர் கீழ்ப்படிந்தார், தேவ பயம் வந்து விட்டது. கீழ்ப்படிதலும் தேவ பயம் வந்ததுனால இப்ப தேவ வாக்குத்தத்தம் கேட்கிறது, உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களே நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவங்களே உன்னை சபிப்பேன், வானத்து நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலை போல உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் இன்னைக்கு தேவன் குறித்த இடத்துல வளர விரும்புறீங்க? தேவன் குறித்த திட்டத்துல உயர விரும்புறீங்க? தேவன் குறித்த அந்த காரியத்துல அந்த அளவில் எத்தனை பேர் வளர வேண்டும் என்று விரும்புறீங்க? அங்கே நீங்க தேவ சத்தத்தை கேட்கலாம். அங்கேதான் முட்களுக்குள் சிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்கடா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். நமக்காக இரட்சகராய் இயேசு கிறிஸ்து முட்களிடம் சூட்டப்பட்டவராய் அந்த கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கினார். ஹல்லேலூயா. இதுதான் அந்த மோரியா மலை, கீழ்ப்படுதலை கற்றுத்தருகிற மலை, தேவ சத்தத்தை கேட்கப்படுகிற மலை, தேவனுக்கு பயப்படுகிற பயம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற அனுபவம். கொஞ்சம் கடினம் தான். கொஞ்சம் பிள்ளை கொண்டு போய் நீ பலை செலுத்து என்று சொல்லும் போது ஏற்றுக்கொள்கிறது இஸ் நாட் ஈஸி. அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல, ஒரு கடினமான விஷயம்தான். அந்த விஷயத்திலும் தேவ திட்டம் வெளிப்பட்டது. பிரைஸ் பி தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது ஒரு காரியத்தை நினைப்பூட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். பாருங்க, அர்ராத் மலை அழிந்து போன உலகத்திலே தேவ திட்டத்திற்காக நோவாவின் குடும்பம் உயர்த்தப்பட்டது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கிறிஸ்துவில் வளர வேண்டும். எதற்காக தெரியுமா? தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஆண்டவர் நல்லவர், அல்லேலூயா. ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஓகே, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Exodus chapter 19 verse 20. Exodus chapter 19 verse 20. கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தர் வரவழைத்தார். மோசே ஏறி போனான். சீனாய் மலை. மோசே 10 கட்டளையை பெற்றுக்கொண்ட ஒரு மலை. தனித்து வந்து தேவ கட்டளை பெற்றுக்கொண்டு தேவ மகிமையை அனுபவித்த மலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எகிப்தில் சீனாய் குடாவில் உள்ள ஒரு மலையாகும். கடல் மட்டத்திலிருந்து 2285 மீட்டர் உயரமான ஒரு மலை, த மவுண்ட் ஜாயின். சீனாய் மலை எகிப்தில் உள்ள குடாவில் உள்ள ஒரு உயரமான ஒரு மலை. தனித்து வந்து தேவ கட்டளை பெற்றுக்கொண்டு தேவ மகிமையை அனுபவித்த ஒரு இடம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யோசிச்சு பாருங்க, தனியா போய் உட்கார்ந்துருக்கிறார், கீழே ஜனங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஹல்லேலூயா, காத்திருக்கிறாங்க. இவர் தேவ சமூகத்தில் போய் இந்த 10 கட்டளை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இந்த சீனாய் மலையின் அனுபவங்கள் ஒரு மேன்மையான அனுபவம். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் சொன்னார் அல்லவா மோசேட்ட, முதலே நான் சொன்னேன், இங்கே வந்து நெல், ஏண்ட ஒரு இடம் இருக்கு, என் மகிமை கடந்து போகும், கரத்தை வைப்பேன். தேவனுடைய கட்டளை நமக்கு தேவை. ஒரு கானானை சுதந்திரிக்க அவளுக்கு அந்த 10 கட்டளை தேவைப்பட்டது. பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க நமக்கு ஆண்டுடைய கட்டளை மிக அவசியமான ஒன்று. ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டுடைய கட்டளையை பெற்றுக்கொள்கிறதற்கு வந்து காத்திருக்க 40 நாட்கள் அவர் காத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, இவ்வளவு மேன்மையான அனுபவம் அல்லவா? ஹல்லேலூயா. தேவ சத்தத்தை கேட்டு தேவ திட்டத்தை பெற்றுக்கொள்கிற மேன்மையான ஒரு இடமா இருந்தது. ஹல்லேலூயா. தனித்து வந்து யாரையும் கூட்டிட்டு வரல. எத்தனை ஒரு வாழ்க்கையில் தனி ஜெபம் இருக்கு. யோசிச்சு பாருங்க, குடும்ப ஜெபம் பண்றோம், சபையா உட்காந்து ஜெபம் பண்றோம், உபவாசம் பண்றோம், பர்சனல் பிரேயர், தனி ஜெபம் எத்தனை பேர் வாழ்க்கையில உண்டு? சொல்லி பாருங்க. எத்தனை பேர் வாழ்க்கையில தனி ஜெபம், இண்டிவிஜுவல் பிரேயர் எத்தனை பேர் வாழ்க்கையில் உண்டு? தனித்து இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து வனாந்தரமான ஒரு இடத்துல போய் தனித்திருந்தார். ஹல்லேலூயா.
பிரைஸ் எல்லாம் தனித்திருந்து பகல் ஃபுல்லா பிரசங்கம் பண்றார், ராத்திரி ஃபுல்லா ஜெபம் பண்றார், காலையில ஜனங்கள் தேடி வராங்க. ஹல்லேலூயா. ஆமென். தேவ மகிமை பார்க்க அனுபவிக்கணுமா, தேவ கட்டளை பெற்றுக்கொள்ளணுமா, தேவ சமூகத்தில் தனித்திருக்கிற அனுபவம். இந்த மலையின் அனுபவம் என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறது, காத்திருக்கிற அனுபவம். தேவனுடைய வார்த்தைக்காக, தேவனுடைய திட்டத்திற்காக, தேவனுடைய செயல்களுக்காக காத்திருக்கிற அனுபவம். இதுதான் இந்த சீனாய் மலையின் அனுபவம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த பாருங்க, கற்றுக்கொண்ட அந்த காரியம் பின்னாட்கள் ஆசீர்வாதமா இருந்தது. அந்த பாலும் தேனும் கொடுக்கிற கானானை சுதந்திரிப்பதற்கு அது ஏதுவாய் மாறிவிட்டது. தேவனுடைய வார்த்தை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை தான் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். தேவ சமூகத்தில் தனித்து உட்கார்ந்து தியானிக்கணும். அதில் வெளிப்படுத்தல் வாசிக்கிறவங்கள இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களை வாசிக்கிறவனும், அல்லேலூயா, கேட்கிறவனும் கை கொள்கிறவனும் பாக்கியவான எழுதியிருக்கிறது. தனித்து உட்கார்ந்துருக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது லேகியோன்னா 6000 அர்த்தம். 1000 பிசாசு பிடிச்சிருந்தவன் இயேசுவின் இடத்துல சுகமாகி வஸ்திரம் தரித்து அவர் பாதத்திலிருந்து உட்கார்ந்திருந்தான். மார்த்தாள் மரியாள் சம்பவத்திலே மார்த்தாளுக்கு பயங்கரமான வேலை. ஆனால் மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டாள். என்ன பங்கு தெரியுமா? தேவனுடைய பாதத்தில் தனித்து உட்கார்ந்திருப்பது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். தேவ சமூகத்தில் தேவ மகிமை உணர்ந்தவர்களாய் ஜெபத்திலும் வேதவாசிப்பிலும் தியானத்திலும் தனித்திருப்பதை இது காட்டுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ கட்டளை பெற்றுக்கொண்டு தேவ மகிமையை அனுபவிக்கிற அது காரியமாக இருக்கிறது. ஓகே, ஒரு வசனத்தை கூட நினைப்பூட்ட விரும்புகிறேன், வாசிக்கலாம். இந்த குறிப்புக்காக யாத்திராகமம் 24:16 வாசிங்க. எக்ஸோடஸ் சாப்டர் 24:16. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலை மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். பாருங்க, 7வது நாள்ல அந்த மேகத்தின் நடுவிலிருந்து அவர் கூப்பிட்டார். அந்த 31 அதிகாரம் 18 வசனம் வாசிங்க. 31:18. Praise the Lord. 31:18. சீனாய் மலையில் அவர் மோசையோடு பேசி முடிந்த பின்பு தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகையாகிய சாட்சியின் 2 பலகைகள் அவரிடத்தில் கொடுத்தார். பாத்தீங்களா, ஆண்டவர் கையினால் எழுதினதை பெற்றுக்கொள்கிற எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அந்த 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 34:2. விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கு மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். அங்க மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில்லு. மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்தில் வந்து நில்லப்பா. ஆமென். ஆண்டவர் சொல்றார் பாத்தீங்களா? அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இந்த உன்னத அனுபவம். மலை உச்சி என்று சொன்னால் ஒரு உன்னதமான அனுபவம், மேன்மையான ஒரு இடம். இந்த உலக வாழ்க்கையில் இது கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்துவோடு கூட உயர்கிற மேன்மையான அனுபவம். அந்த மருவ மலையில சொன்னாங்க பாத்தீங்களா, சீசர்கள் பேதுரு யோவான் யாக்கோபு, இங்கே இருப்பது நல்லது அப்படி சொன்னாங்க பாத்தீங்களா. கீழே இறங்க மனசு இல்லை, என தேவ மகிமை மூடி விட்டது. பிரைஸ் தி லார்ட். பரம தரிசனத்தை பார்க்கிறார்கள், இங்கே இருப்பது நல்லது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்த ஒரு தேவ பிள்ளை உலக நாட்டம் குறைந்து விடும். இங்கே இருப்பது நல்லது. இனி கீழே இறங்கணுமா? தேவையில்லையே. இனி உலக வாழ்க்கை தேவையில்லையே. அவரோடு இருப்பது, இங்கே இருப்பது நல்லதுங்கிற எண்ணம் வருகிறது. இந்த லாக்டவுன் நாட்கள்ல சர்ச் இல்லை, பைபிள் ஸ்டடி இல்லை, ஃபாஸ்டிங் ப்ரேயர் இல்லை, ஆன்லைன் ப்ரேயர் இல்லை. சோர்ந்து விடக்கூடாது. கர்த்தரோடு கூட இங்கேயே இருப்பது நல்லதென்கிற அந்த அனுபவத்தில் நாம் வளர வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 7-9 வசனத்தை வாசிங்கள். The 2nd Samuel chapter 5:7 and 9. ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. அது தாவீது நகரமாயிருந்தது. 9ஆம் வசனம். அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி அதற்கு தாவீதின் நகரம் என்று பெயரிட்டு வில்லோ என்னும் ஸ்தலம் துவங்கி உட்புறம் மட்டும் சுற்றிலும் இருக்கிற மதிலை கட்டினான். தாவீதின் கோட்டை நான் அங்கு போயிருக்கிறேன், அதை பார்த்திருக்கிறேன். ஒரு உயரமான இடம் தாவீதின் கோட்டை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே தான் அவருடைய கல்லறை இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். சியோன் மலை, சீனாய் மலை, மவுண்ட் சீனாய். முதல்ல இந்த வார்த்தையை மவுண்ட் சைன் என்று பதிவு செய்திருப்பேன், மன்னிக்கவும். இதுதான் சியோன் மலை, தாவீது நகரம். பரிசுத்த மலைன்னு சொல்லுவாங்க, தாவீது நகரம் என்று சொல்வார்கள். எருசலேமுக்கு
தெற்கே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மலையின் மேல் உள்ளது. எருசலேமுக்கு தெற்க பார்த்தா தெரியும், அந்த மலையின் மேல் உள்ளது. தாவீது இந்த நகரத்தை பிடித்த பின்பு இங்கே அரண்மனையை கட்டினார். ஏராளமான வசனங்கள் உண்டு. ஆமென். உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்த பின்பு தேவனுக்கு பரிசுத்த மலையாய் மாறிற்று. உடன்படிக்கை பெட்டி அங்கே வந்த பிற்பாடு அது தேவனுக்கு பரிசுத்த மலையாய் மாறிவிட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசிச்சு பார்த்தீங்களா, நம்முடைய வாழ்க்கையில உடன்படிக்கையின் கிறிஸ்து புதிய உடன்படிக்கை இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தமாய் மாற்றுகிறார். பரிசுத்தத்தை அடைகிற ஒரு மேன்மையான அனுபவம். ஏற வேண்டிய மலை என்ன தெரியுமா? பரிசுத்த ஜீவியம், த ஹோலி லைஃப், எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹோலி லைஃப். 1-2 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 14:7 வாசிங்க. 14:7. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. சீயோனிலிருந்து என்ன வருகிறது? இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு சபைக்கு தந்த வாக்குத்தத்தம் பாருங்க. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், ஜீவனுள்ள நாளெல்லாம் நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்பதுதான் இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு சபைக்கு தந்த வாக்குத்தத்த வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. ஆமென். இனி வாசிங்க 20ஆம் அதிகாரம் 20 சங்கீதம் 22 வாசிங்க பார்க்கலாம். Psalms 2:2. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்முடைய ஜனங்களை ஆதரிப்பாராக. சீயோனிலிருந்து ஆதரிக்கிற இடம். ஹல்லேலூயா. பாருங்க, பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்கிற இடத்துல வந்துவிட்டால் அங்கிருந்து தேவனுடைய ஆதரவு வருகிறது. பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்கிற இடத்துல தேவன் தருகிற பரிசுத்தம் என்கிற அளவுக்கு வளர்ந்த போது அங்கிருந்து தேவனுடைய ஆசீர்வாதம் வருகிறது. 48:2 வாசிங்க. 48:2. வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமா இருக்கிறது, அதுவே மகாராஜாவின் நகரம். 76, 68, 78:68. 78வது சங்கீதம் 68வது வசனம். ஸ்தோத்திரம். யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சீயோன் பர்வத்தையும் தெரிந்து கொண்டார். தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மலைகளைப் போலவும் என்றென்றைக்கும் நிற்கும் பரிசுத்த ஸ்தலத்தை மலைகளைப் போலவும் என்றென்றைக்கும் நிற்கும்படி தாம் அஸ்திபாரப்படுத்தின பூமியைப் போலவும் கட்டினார். ஸ்தோத்திரம். 77:2 வாசிங்க. 77:2. 87:2. 87:2. 87ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் சீயோனின் வாசஸ்தலங்களில் பிரியமாயிருக்கிறார். சீயோனின் வாசஸ்தலத்தில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். சீயோனின் வாசஸ்தலத்தில் ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். யோசித்து பார்த்தீங்களா? சீயோன் அப்படின்னா நல்ல 3 வார்த்தையில் சொல்லுங்க. எருசலேமில் உள்ள ஒரு உயரமான ஒரு மலை சீயோன், எழுத்தின்படி. நம்பர் 1. நம்பர் 2, வானாதி வானங்களுக்கு மேலே பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யத்திலே புதிய எருசலேம். புதிய எருசலேமில் இந்த கேபிட்டல் ஆஃப் சிட்டி ஆண்டவர் பிரகாசிக்கிற இடம் பேர் சீயோன். எழுத்தின்படி இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள எருசலேமில் உயரமான ஒரு மலை சீயோன். 2வது ஆவிக்குரிய காரியமாய் பரலோக ராஜ்யத்தில் உன்னதமான ஒரு இடம் சீயோன். இந்த உலகத்தில் ஊழியர்களையும் விசுவாசிகளையும் கர்த்தர் சீயோனாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். தோத்திரம். எலும்பு சீயோனே, உன் வழி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்னை உதித்தது என்று சொல்லி தேவ ஜனங்களை சீயோனாய் கர்த்தர் சித்தரிக்கிறார். உயர வேண்டும். விழுந்து கிடக்கிற அனுபவம் இல்லை, எங்கேயோ முடங்கி கிடக்கிற அனுபவம் இல்லை, எங்கேயோ உழன்று கொடுக்கிற அனுபவம் இல்லை. உயரமான ஒரு சீயோன் பர்வதத்திலே உயர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி கொண்டு வந்த பின்பு தேவனுக்கு பரிசுத்தமாய் மாறிற்று. ஹல்லேலூயா. தேவனோடு உடன்படிக்கை பண்ண பிற்பாடு, இயேசுவின் இரத்தத்தினாலே ஒரு புதிய உடன்படிக்கை பண்ண பிற்பாடு, பிரைஸ் தி லார்ட், the blood of new covenant, ஹல்லேலூயா, ஞானஸ்தானத்தின் மூலம் ஆண்டவரோடு புதிய ஒரு உடன்படிக்கை பண்ணிக் கொள்கிறோம். தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை என்று அப்போஸ்தலனாகிய பேதுருவை கொண்டு கர்த்தர் எழுதுகிறார். உடன்படிக்கை பண்ண பிற்பாடு நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் மாற வேண்டும். எப்படி சீயோன் மலை அதில் உடன்படிக்கை பெட்டி வந்த பிற்பாடு அது பரிசுத்த ஸ்தலமாய் மாறிற்றோ, நம்முடைய வாழ்க்கையில உடன்படிக்கையின் அனுபவம், கிறிஸ்துவோடு அவருடைய இரத்தத்தோடு உடன்படிக்கை பண்ண அனுபவம் அந்த பிற்பாடு நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கடைசியாய் ஒரு காரியத்தை உங்களோட பதிவு செய்து உங்கள் ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். The first King chapter 18 verse 39. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த அதிகாரத்திலே 1 முதல் 40 வரை வசனங்களை பிறகு வாசித்து ஜெபிக்க முடிய அன்போடு கேட்கிறேன். ஜனங்கள் எல்லோரும்
இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து, ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று பணிந்து கொண்டார்கள். முகங்குப்புற விழுந்தாங்க, கர்த்தரே தெய்வம் சொன்னாங்க. எங்கே? கர்மேல் மலை. ஹல்லேலூயா. எலியா நிற்கிறார் அங்கே. அந்த பக்கத்தில் 409 பாகால் தீர்க்கதரிசிகள். ஹல்லேலூயா. அந்த இடம் ஒரு அருமையான இடம், கர்மேல் மலை. அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். தென் இஸ்ரவேலில் தென்கிழக்கு நீண்டிருக்கும் கடலோர மலையாகும். மலைத்தொடர். இஸ்ரவேலின் 3வது பெரிய நகரமான கைஃபா இங்கே தென் சரிவில் அமைந்துள்ளது. பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அந்த கர்மேல் மலையிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரை அழகும், கடற்கரை பட்டணம் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். அங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துருக்குறோம். ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப அதை வியாக்கியானம் பண்ண முடியாது. இஸ்ரவேலில் நான் பார்த்ததில் ரொம்ப டாப் மோஸ்ட் பிளேஸ், ரொம்ப அழகான ஒரு இடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கர்மேல் மலையில் தான் அவர் ஜெபிக்கிறார். உள்ளங்கை மேகம் பார்த்த உடனே ராஜா பார்த்து சொல்றார், பெருமலை நிரச்சல் கேட்குது, ரதத்தை பூட்டிட்டு போங்கன்னு சொல்லி அவர் போய் சேர்றதுக்குள்ள இவர் இஸ்ரவேலுக்கு போய் சேர்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஜெபித்து தேவ வைராக்கியம், சத்ருவை ஜெயித்த ஒரு மலை, ஜபத்தினால் தேவ வைராக்கியத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மலை. எந்த ராஜாவை ஃபேஸ் பண்ண முடியலையோ அந்த ராஜாவை ஃபேஸ் பண்றார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காலத்தில் குறிப்பிட்ட வருஷம் வரையிலும் எந்த ராஜாவை கண்டு பயந்து போயிருந்தாரோ அந்த ராஜாவை ஃபேஸ் பண்ற ஒரு இடமா மாறிற்று. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வந்து நிற்கிறார் பாருங்க, ஜெபிக்கிறார் பாருங்க. பயங்கரமா முகம் குப்புற விழுந்து கிடந்து ஜெபிக்கிறார். பெருமழை நிரச்சல் காதுல கேட்கிறது. ஹல்லேலூயா. சூழ்நிலைமை சாதகமெல்லாம் பார்க்கலாம். ஒரு சின்ன அடையாளம் போதும், ஒரு சின்ன வார்த்தை போதும், ஒரு சின்ன பாட்டு போதும், ஒரு சின்ன தீர்க்க தரிசனம் போதும். அவ்வளவுதான். நமக்குள்ள வைராக்கி வந்துடணும். சத்தம் பெருமழை நிரச்சல் கேட்கணும். தேவன் நடத்த போகிற காரியங்கள் கேட்கணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விசுவாச கண்கள் அதை பார்க்கணும், சவாலிடணும். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொல்கிற வைராக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தர் தெய்வமான கர்த்தரை செய்வீங்க, பாகால் தெய்வமான பாகால செய்வீங்க. எந்த மட்டும் 2 நடங்களில் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று சேலஞ்ச் பண்ற அளவுக்கு ஒரு வைராக்கியம் பெற்றுக்கொள்கிற அனுபவத்தில் வளரணும். இந்த மலை என்ன தெரியுமா? தேவ வைராக்கியம் பெருகுகிற ஒரு மலை, தேவ வைராக்கியத்தை வெளிப்படுத்துகிற மலை. ஹல்லேலூயா. அதே நேரத்தில் சத்ருவை ஜெயிக்கிற ஒரு மலை, சத்ரு தோற்று போன ஒரு மலை. எந்த ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில தேவனை பற்றிய பக்தி வைராக்கியம் பெருகுவோ அங்கே தேவ ஜனங்கள் ஜெயிப்பார்கள், சத்ரு தோற்கடிக்கப்படுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அரராத் மலை என்று சொல்லும்போது ஆமென் பிரைஸ். அழிந்து போன உலகத்தில் தேவ திட்டத்திற்காக உயர்த்தப்பட்ட அந்த மலை, அந்த மலையில உயர்த்தப்பட்டது. எதிர்காலம் அவங்க தான். அவங்களுக்கு ஒரு பெரிய திட்டம் கர்த்தர் வைத்திருந்தார். அவர்கள் மூலம்தான் சேம் காம் யாபேத் என்கிற சந்ததி மூலம்தான் முழு உலகமும் பரம்பி விட்டது. ஒரு நோக்கத்திற்காக தான் கிறிஸ்துவாகிய கன்மலை மேல் கர்த்தரை உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை மறந்துடக்கூடாது. நோக்கத்தை ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. அந்த கன்மலை இயேசுதான். அவர் மலைகளின் தேவன், பள்ளத்தாக்கின் தேவன் அல்ல, அவர் மலைகளின் தேவன், நித்திய கன்மலை. ஹல்லேலூயா. அதனால தான் அருமையான சகோதரர், அருமை என் நண்பர் சகோதரர் பாஸ்டர் ரீகன் கோமாஸ் அவர்கள் பாடின பாடல். ஹல்லேலூயா. இந்த கன்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வமே. ஒருவேளை சரீரத்தில் அவர்கள் பலகீனம், ஆவியில் பலகீனம் அல்ல, வரங்களில் பலகீனம் அல்ல. அவர்கள் பாடின பாடல் முழு உலகத்தை அசைக்கிறது. ஹல்லேலூயா. 2015 கொலம்பியா தேசம் போயிருந்தேன். ஸ்பானிஷ் கண்ட்ரி, அவங்களுக்கு ஆங்கிலமே கிடையாது. அதில் பெரிய கன்வென்ஷன். ஆமென் பிரைஸ். 10-20,000 ஜனங்களுக்கு மேலேயே இருப்பாங்க அந்த கன்வென்ஷனில். அந்த வருஷம் நானும் கலந்து கொண்டிருந்தேன். அப்போ சாட்சி சொல்ல கர்த்தர் வைத்தார், பயன்படுத்தினார். அதில் சொன்னாங்க, உங்கள் லோக்கல் லாங்குவேஜில் கொஞ்ச நேரம் பாட்டு பாடி வர்ஷிப் பண்ணுங்க அப்படின்னு. நான் சிரித்தேன். ஏன்னு சொன்னேன், எங்கள் கண்ட்ரியில் அதில் 1652 பாஷை இருக்குது. 1652 லாங்குவேஜஸ் இன் இந்தியா. 1652 பாஷை இருக்குது. என் பாஷை வந்து தமிழ். தமிழ் என்பது சாதாரணமான பாஷை இல்லை. அது இலங்கையில் தேசிய மொழி, சிங்கப்பூரில் தேசிய மொழி, மலேசியாவில் தேசிய மொழி அப்படின்னு சொல்லி, இங்கிலாந்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் பேசுகிறவங்க இருக்காங்க, அமெரிக்காவில் தமிழ் பேசுகிற உலகத்தில் நிறைய இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு தமிழில் அருமையான பிரதர் பாஸ்டர் ரீகன் கோமாஸுடைய பாடலை பாட ஆரம்பித்தேன். எந்த கன்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. அந்த பாடல் ஆவியில் நிரம்பி பாட ஆரம்பித்தேன். யூடியூப்ல இருக்குது, வேணா பாருங்க, தெரியும். ஆவியில நிரம்பி பாட ஆரம்பிச்சேன். திருப்பி இந்த பாடல் தான் அந்த வர்ஷிப்ல முக்கியம். ஒரு 17 நிமிஷம் முழு காங்கிரிகேஷனும் பாசையே தெரியாத அவங்க ஸ்பானிஷ்ல
எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் இங்கிலீஷில் கொஞ்சம் தமிழில் ஆராதிக்க ஆரம்பித்தேன். தேவ மகிமை இறங்கிட்டு கொயரில் பார்த்தீங்கன்னா பின்னால் 100-200 கொயர் இருப்பாங்க, நூற்றுக்கணக்கான மியூசிஷியன் இருப்பாங்க. எல்லாரும் ஆவியில் நிரம்பி ஆடி ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கண்மலையானவரேங்கிற ஒரு பாட்டில் தேவ மகிமை இறங்குறத நான் பார்த்தேன். ஆண்டவர் நல்லவர். ஆரம்ப நாட்களில் அருமையான பாஸ்டர் ரீகன் கோமாஸோடைய பாடல் எனக்கு தெரியாது. என் அருமை நண்பர் அமெரிக்காவில் இருந்து ஊழியம் செய்த தேவ மனுஷன் குறிப்பிட்ட வருஷம் அவர் தங்கியிருந்தார். பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கொடைக்கானலில் மையமாக வைத்து அங்கே தங்கியிருந்தாங்க. டேவிட் ஸ்டூவர்ட் ஜூனியர் அவங்க தான் அந்த பாடலை பாடுவாங்க. அதில் தான் நான் கற்றுக்கொண்ட அந்த பாடலை ஆரம்ப நாட்களில் நானும் அவங்களும் சில கூட்டங்களில் கலந்து கொண்டோம், கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டோம். அதில் அறிமுகமானார்கள். அப்புறம் நண்பராக இந்த பரிசுத்தவான் மாறினார். அன்றைக்கு அவர் அந்த பாடலை பாடும்போது அன்றையிலிருந்தே நான் கற்றுக்கொண்டேன், இதில் தேவ மகிமை இருக்கிறது. ஹல்லேலூயா. கண்மலையாகிய கிறிஸ்து. 2வது மோரியா மலை. இதனுடைய அனுபவம் கீழ்ப்படிதல், தேவ சத்தத்தை கேட்கிற அனுபவம். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற அனுபவம். ஆமென். கீழ்ப்படியும் போது, தேவனுக்கு பயந்து தேவ சத்தம் கேட்கும் போது ஆசீர்வாதம் தேவனால் நமக்கு கடந்து வருகிறது. 3வது ஹல்லேலூயா மவுண்ட் சீனாய், சீனாய் மலை. ஹல்லேலூயா. தனித்து வந்து தேவ கட்டளையை பெற்று தேவ மகிமை அனுபவிச்ச இடம். தேவன் சமூகத்தில் தனித்து இருக்கணும். இங்கே வந்து நெல்லு, என் மகிமை கடந்து போகும், கரத்தவங்க மேல வைப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லவா. அந்த மகிமையை பெற்றுக்கொள்கிற அனுபவத்தை நீங்கள் நானும் அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. glory to God, glory be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சீயோன் மலை தாவீது நகரமாய் மாறிற்று. உடன்படிக்கை பற்றி வந்த பிற்பாடு பரிசுத்த இடமாய் மாறிவிட்டது. இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணின பிற்பாடு வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறும். இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணின பிற்பாடு உலகத்தோடு உடன்படிக்கை பண்ண முடியாது, அசுத்தத்தோடு உடன்படிக்கை பண்ண முடியாது, பாவத்தோடு உடன்படிக்கை பண்ண முடியாது, இச்சையோடு உடன்படிக்கை பண்ண முடியாது. அவர் பரிசுத்தர். Bible says, God says, be holy because I am holy. நான் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பது இல்லை என்று வாசிக்கிறோம். பரிசுத்தமாய் கர்த்தர் மாற்றுகிறார். அந்த அளவுக்கு நாம் உயர வேண்டும். அல்லேலூயா. கடைசி கர்மேல் மலை, ஜெபிக்கிற ஒரு மலை, தேவனிடத்தில் வைராக்கியத்தை பெற்றுக் கொள்கிற மலை. ஜெபமும் வைராக்கியம் வந்துச்சுனாலே அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. மழையே இல்லை, எலியாவின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் மழையை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அனுபவம் தேவை நமக்கு. ஹல்லேலூயா. குறிப்பிட்ட காலத்தில் பயந்திருந்தவர் எதிர்த்து நிற்கிற வைராக்கியத்தை கர்த்தர் தருகிறார். சூழ்நிலைமை கண்டு பயப்படுகிறவர்கள் அல்ல ஜெபிக்கிற தேவ ஜனமே. ஹல்லேலூயா. சூழ்நிலைமை கண்டு பயப்படுகிறவர்கள் அல்ல, சூழ்நிலைமை கண்டு சவாலிடுகிறவர்கள். glory be to God. ஒரு நாளும் நாம் சூழ்நிலைமை கண்டு பயப்படுகிறவர்கள் அல்ல, சூழ்நிலைமை கண்டு சவால் விடுகிறவர்களாய் நாம் மாறுகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படி செய்வார். நம்முடைய தேவன் பள்ளத்தாக்கின் தேவன் அல்ல, அவர் மலைகளின் தேவன். நாம் ஏற வேண்டிய ஆவிக்குரிய அனுபவங்கள் இந்த மலைகள்லாம், அது அராத்த மலையா இருந்தாலும், மோரியா மலையா இருந்தாலும், ஆமென், பிரைஸ் தி லார்ட், சீனாய் மலையா இருந்தாலும், சியோன் மலையா இருந்தாலும், கர்மேல் மலையா இருந்தாலும், இதெல்லாம் நாம் வளர வேண்டிய ஆவிக்குரிய அனுபவங்கள். இதில் வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மறுபடியும் நினைப்பூட்டுகிறேன், அவரோடு கூட சொன்ன ஞான கண்மலையும் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. கண்களை மூடுமா, ஜெபமுமா. ஹல்லேலூயா. வாயில திறந்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உளையான சேற்றினின்று எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உளையான சேற்றினின்று எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உம்மை பாடாம யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காம யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாம யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காம யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. உம்மை பாடாம யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காம யாரை நான் துதிப்பே. ஹல்லேலூயா. கர்த்தரோடு பேசின நல்ல வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். ஹல்லேலூயா. கீழே இருக்கிறவர்களும் அந்த 10 கட்டளை அவர் பெறல, தேவ சத்தத்தை அவர் கேட்கல, தேவ மகிமையை பார்க்கல, தேவ கர அமரல.
உலகத்தோடு ஒன்றி உலக கவலை, உலக தேவை, உலக பிரச்சனை, உலக போராட்டம், உலக பாரம்பரியம் இதோடு கிடக்கிற வரையிலும் உங்களால் தேவ மகிமை பார்க்க முடியாது. உலகத்தை விட்டு கொஞ்சம் மேன்மையான ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தில் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வாயில திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய பாடல் அருமையா இருக்கும். சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. ஹல்லேலூயா. நான் நம்புகிற நல்ல ஒரு கன்மலை அவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயில திறந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். Thank you Lord. ஹல்லேலூயா. நான் ஜெபிக்க போகிறேன். வியாதி உள்ள இடத்துல கையை வச்சுக்கிடுங்க. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்மேல் ஒரு சின்ன அடையாளம் தான். ஒரு சின்ன சாட்சி போதும், ஒரு சின்ன பாட்டு போதும், ஒரு சின்ன வாக்குத்தத்தம் போதும், ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகிறது. கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். உங்க வாக்குறுதியை கர்த்தர் கனம் பண்ண போகிறார். உங்கள் வாயினாலே நீங்கள் சொன்னதை கண்களினாலே பார்க்கிற நாட்கள் வருகிறது. ஷபா லாரி கபா தானா. தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யார் யார் கரங்களை வைத்து ஜெபிக்கிறார்களோ அவருடைய சரீரத்தில் சுகமளிக்கும் வல்லமை இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Ghost. சுகமளிக்கும் வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் பலகீனங்கள் மாறி போகட்டும். ஷிடபல கத்துடப கத்தியால பக்கத்துடா. ஹேமோ ரகசபா தியா லபுகார ஹந்துனா. அற்புதம் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பரலோக தகப்பனே, நீர் பேசின நல் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அடர் உன்னதமான அனுபவம், ஆவிக்குரிய அனுபவத்தில், அது மேன்மையான அனுபவத்தில் நிற்க கர்த்தர் பிள்ளைகளுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுதும் பிரயாணங்களை ஆசீர்வதியும். வேலை, வியாபாரம், தொழில் செய்கிற மக்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த வாரத்தில் பிறந்த நாள் காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். குடும்ப நாள், திருமண நாளை காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, வெளிநாட்டு இருக்கிற பிள்ளைகளை பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். நரம்புகள், எலும்புகள், தசைகள், திசுகளில் மறைந்திருக்கிற பலகீனங்கள் மாறட்டும். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் எங்களோடு கலந்திருக்கிற டிவி மூலமா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மூலமா எங்களோடு கலந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. நீ சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் தேவன். ஆண்டவரே, ஆவிக்குரிய காரியங்கள் கொஞ்சம் மேல் நோக்கி வளர எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். பயங்கரமான குழியிலும் முளையான சேற்றிலும் இருந்து எங்களை தூக்கி எடுத்து எங்கள் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தினரே, அந்த அனுபவத்தில் கர்த்தரை கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரம். அதில் நிலைத்திருக்க கிருபை தாரும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சிநேகமும் காவலும் இப்போதும் எப்போதும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் கிருபை உங்களோடு இருப்பதாக. பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் சந்திக்கிறவர்களும் ஆண்டவர் கிருபை உங்களை தாங்கட்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.